ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் நான்ஸ்டிக் பேனில் கீரல்கள் விழுந்தது அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் அதிக காசு கொடுத்து பிராண்டடாக ஒரு நான்ஸ்டிக் பேன் வாங்கினாலுமே கூட கொஞ்ச நாள் தான் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீரல்கள் எல்லாம் விழுந்து அதை நம்ம யூஸ் பண்ணவே முடியாத நிலை ஏற்படும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கிடைக்கக்கூடிய இந்த பாமாயில் எண்ணெய் வச்சே நாம் அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் நான்ஸ்டிக் பேன் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி லிட்டு கூடவே கிடைக்கும். ஆனால் இதில் இருக்கிற அந்த கைப்பிடி சீக்கிரமாக உடைஞ்சு போயிடும். இதை நாம் சரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ஓட்டையில் அதை இந்த மாதிரி குத்துனீங்க அப்படின்னா ஓட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும். ஸோ அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நட் போல்ட் நமக்கு கடையிலே கிடைக்கும். இது ஜஸ்ட் 8 ருபீஸ் தாங்க, அதாவது 8 ரூபாய் தான். இதை நாம் எல்லாத்தையும் தனித்தனியாக கழட்டிட்டு அந்த ஓட்டையில் இதை மாதிரி வச்சு பார்க்கணும். ஸோ நமக்கு கரெக்டாக செட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான். இந்த மாதிரி புஷ் ஜஸ்ட் 7 ரூபாய் தான். இதையும் நீங்கள் கடையில் வாங்கலாம். 7 ரூபாய்க்கு இது ஈஸியாக கிடச்சிடும். இந்த புஷ் இதில் வச்சோம் அப்படின்னா கைப்பிடி நமக்கு சூடாகாமல், நமக்கு கை சூடாகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஆணியை இந்த மாதிரி நட் போல்ட்டு கொடுத்து நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஸோ இது நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு கைப்பிடி மாதிரியே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஈஸியாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த புஷ் 7 ரூபாய், அதே மாதிரி அந்த நட்டு போல்ட்டு 8 ரூபாய். ஜஸ்ட்டு 15 ரூபாய்க்கு நம்ம ஈஸியாக அதை சரி பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம தோசை சுடும்போது இதை மூடியாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கடாயில் நம்ம குழம்பு செய்யும்போது கூட நம்ம இதை மூடியாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு 2 மூடிகள் இந்த மாதிரி உடைஞ்சு போச்சு. நான் இந்த மாதிரி சரி பண்ணியிருக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம் ஸ்க்ராட்ச் ஆன இந்த கடாயை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு அப்படின்னு. இது நாம் திரும்ப யூஸ் பண்ணவும் முடியாது, குப்பையில் தான் போடணும். அதே மாதிரி திரும்ப யூஸ் பண்ணாமல் நம்ம மன நிம்மதியாக இது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். அதுக்காக நம்ம ஒரு பவுலில் 1 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஹார்பிக், அதாவது 1 டீஸ்பூனுக்கு ஹார்பிக் அதில் ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நுரை மாதிரி வரும். இதை நாம் கீரல்கள் விழுந்த அந்த பேனில் இந்த மாதிரி போடலாங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் ஒன்று எடுத்துக்கிறேன்னா நமக்கு கையில் படக்கூடாது. ஏன்னா நம்ம ஹார்பிக் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி வெளியே நம்ம கையை படுற மாதிரியே வச்சு இந்த மாதிரி தடவி கொடுத்துட்டு ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணணுங்க. 1 மணி நேரம் டைம் கொடுத்தா தான் இது நல்லா ஊறும் நமக்கு. அப்போ தான் நமக்கு இது சரி பண்ண முடியும். பாருங்கள், இப்போ நல்லா ஊறி போயிடுச்சு. இப்போ நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த நார் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற உப்பு பேப்பர், இந்த மாதிரி பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எங்கிட்ட இந்த பேப்பர் இருக்கிறதுனால நான் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணல, பேப்பர் வச்சே நான் இதை ரிமூவ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சாவே நல்லா வந்துடும். நமக்கு நல்லா ஊறி போகணும், அப்போ தான் நமக்கு ஈஸியாக வெளியே வந்துடும். பாருங்கள், லைட்டாக தேய்ச்சாவே போதும், எல்லாம் அழகாக கழண்டு வந்துடும். பாருங்கள், இன்னும் ஈஸியாக நீங்கள் இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூனுக்கு வினிகர் கூடவே சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்கல, அப்படியே தான் இதை எடுத்துக்கிட்டேன். வினிகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இது கழண்டு வந்துடும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரியே நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கும் நமக்கு வழி இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நாம் நார்மலாக ஒரு தோசை பேனோ இல்லை ஒரு இரும்பு கடாயோ வாங்கணும் அப்படின்னா நாம் அதை பலகை வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஒரு தோசையோ ஒரு ஆம்லேட்டோ போடணும் அப்படின்னா டக்குன்னு அது வராது. ஸோ அதை பலகை வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு எலுமிச்சை இந்த மாதிரி கட் பண்ணி கை வச்சே நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நார்மலாக தோசைக்கல்ல கூட உங்களுக்கு தோசை வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தோசை வரும். இது இந்த கடாயை நம்ம எப்படி பலக வைக்கிறது அப்படின்னா பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம். இப்போ நாம் இதை அடுப்பில் தான் வச்சுருக்கிறேன், நல்லா சூடாக இருக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போது இதை நம்ம பாமாயில் எண்ணெய் யூஸ் பண்ணி இதை பலக வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த பாமாயில் எண்ணெயில் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து ஊற்றணும். அதாவது ஒரு 2 டீஸ்பூனுக்கு ஊற்றி கடாய் நல்லா சூடு பண்ணணும். சூடு பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே இந்த பாமாயில் எண்ணெயை அப்ளை பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூடாகி நல்லா அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா மிச்சமாக இருக்கிற அந்த எண்ணெய் எல்லாமே நீங்கள் தொடச்சி எடுத்தோ இல்லை கழுவியோ விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகுங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி தோசை போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் மூடி கூட அதே மூடி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம தோசை வெந்துடுச்சு அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். ஒட்டவே இல்லை பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்துடுச்சு. பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் தான் ஒட்டி இருக்குது. கடாய் இந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இதில்
ஒட்டுருச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப கவலையாயிடும். நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணியுமே நமக்கு வேலை செய்யலையே அப்படின்னு. ஸோ வந்து இது வேலை செய்யுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நீங்களும் தைரியமாக வந்து இந்த மாதிரி செஞ்சு உங்கள் கடாயை வந்து ரீயூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்து ஆம்லேட் வெந்துடுச்சு. இப்போ வந்து அது ஒட்டாமல் வருதான்னு நீங்களே லைவாக பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. ஒரு நான்ஸ்டிக் பேனில் கூட லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆனால் அது வரவே வராது, ஒட்டிக்கிட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஆம்லேட்டும் இந்த தோசையும் எவ்வளோ அழகாக நமக்கு கலந்து வருது அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.